செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் தற்போது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். அதிமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இன்று கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக டிசம்பர் மாதத்தில் விருப்பமனு அளித்து இருந்தனர். அவர்களுடன் தனித்தனியாக மிக முக்கியமாக அவங்களுடைய நேர்காணல் இன்று தொடங்குகிறது. முதல் மாவட்டமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சேலம் மாவட்டத்திற்கான நேர்காணலானது தொடங்குகிறது. அதிலிருந்து ஒவ்வொரு மாவட்டமாக நாள்தோறும் இந்த நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த நேர்காணல் மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும். 5 நாட்கள் நடைபெறும். தொடர்ச்சியாக 4 நாட்கள், அதாவது 9ஆம் தேதியான இன்று, 10ஆம் தேதி நாளை, 11, 12, அதே போல 24ஆம் தேதி என்று மொத்தம் 5 நாட்கள் நடக்கப் போகிறது இந்த நேர்காணல். நேர்காணலில் அதிமுக சார்பாக போட்டியிட விரும்புவோர் ஏறத்தாழ 10,175 பேர் விருப்பமனு மொத்தமா, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கும் விருப்பமனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் தனித்தொகுதி நீங்களாக மிச்சம் இருக்க தொகுதியில தங்கள் பொதுச் செயலாளர் போட்டியிட வேண்டும் என 2,187 பேர் விருப்பமனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு 45 நிமிடத்துக்கு ஒருக்கா அந்த நேர்காணல் நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் அழைக்கப்படுவார்கள். முதல் நாளான இன்று காலையில சேலம் மாநகர், அதாவது அவங்க அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய சேலம் மாநகர், புறநகர், ஈரோடு மாநகர், புறநகர் கிழக்கு, அதே போல கரூர், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய தொகுதிகளில், அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நேர்காணலானது நடைபெறுகிறது. பிற்பகல்லையும் இதே போல திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்குள்ள நிர்வாகிகளோட மற்றும் கட்சி தொண்டர்களோட இந்த நேர்காணல் யாரெல்லாம் இண்டிவிஜுவலா தாங்கள் போட்டியிடணும் அப்படின்னு விரும்புவோருக்கு நேரடியா மொத்தமா அந்த மாவட்டம் ரீதியாக அழைத்து அவர்கள் அனைவரும் அமர வைக்கப்பட்டு அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பின்னராக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்களும் குறிப்பெடுத்து வச்சுக்குவாங்க. அதன் பின்னர் ஆட்சி மன்ற குழு கூடிகள் யார் வேட்பாளர், யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுவாங்க என்பது தெரிய வரும். அதெல்லாம் தொகுதி பங்கீடு முடிஞ்சு இவங்களுக்கான போட்டியிடக்கூடிய இடங்கள் எல்லாம் முழுமையாக தெரிந்த பிறகு அதற்கான அறிவிப்பு, அதற்கான செயல்முறைகள் நடக்கும். இன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக அடுத்த 3 நாட்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.